நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ரட்சகர் மகிமையடைவாராக, மகிமையடைவாராக. இந்த நாளிலும் என்னையும் அழைத்த உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சுரண்டை ஜாஷ்வா டிவியும் வாழ்த்துகிறது. இந்த நல்ல நாளில் நான் உங்களோடு பேசும்படி நிஜமான எனக்கு தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. வேதாகமத்தை கொண்டு வந்த அத்தனை பேரும் இன்னைக்கு என்னோடு சேர்ந்து திருப்புங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லோரும் எடுத்துட்டு சத்தமாக ஒரு வாசியுங்களேன். சேர்ந்து வாசிப்போமா? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடலின் சத்தத்துக்கு ஏசப்பா உருக்கமாக இறங்குவாராம். அப்படித்தான் நம்ம போட்டிருக்குது. மறுபடியுமா சொல்லுங்களேன், பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சிக்கோங்களேன், கொரோனாலாம் வராதுமா. ஆமாம், அப்படி தானே சொல்லுங்க. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி வருவாரா. என் ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னதம்மா ஐயா, என் ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை. என் ஆண்டவர் எனக்கு என்ன தருகிறாரோ அதைத்தான் என்னால் கொண்டு வரவும் முடியும். நான் முதலே சொன்னேன், நான் உங்களிடம் பேசும் அளவுக்கு பெரிய ஆளோ பெரிய படிப்பு படித்தவனோ அல்ல. என் ஆண்டவரால் பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். என் நிஜமான எனக்கு சொல்லி அனுப்பினார். இங்கே சிலருடைய கூப்பிடல் இருக்கிறது. ஐயோ, என்னுடைய கூப்பிடலுக்கு இன்னும் பதில் வரவில்லையே, நான் எவ்வளவு நாளாய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன், எவ்வளவு நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் பதில் இல்லையே என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னும் சிலர் நினைக்கலாம், என் சத்தத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? தெய்வம் ஒன்று இருந்தால் என் சத்தத்தை ஏன் இன்னும் கேட்கவில்லை? என் அழுகை இன்னும் தீரவில்லையே, என் வேதனை இன்னும் மாறாமல் இருக்கிறதே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். எந்த காரியத்துக்கு அழுதுகிட்டு இருந்தாலும் சரி, எதை குறித்தோ நீ மனதில் வைத்து வைத்து வெளியே தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருந்து நீ அழுதுகிட்டு இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய் என்று. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆலங்குளம் பட்டணத்தில் ஒரு மாடியில் ஒரு நாள் ஒரு கூட்டம், அந்த மாடியில் வச்சு கூட்டம் நடக்குது. என் ஆண்டவர் சொன்னார், இங்கு தற்கொலை எண்ணத்தோடு, கடன் அதிகமானதினாலே தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற ஒரு 3 பேர் இருக்கிறீர்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காரியங்கள் சீக்கிரமாய் ஒரு மாறுதல் வரும். இனி நீ இந்த வேதனை வருத்தத்தை நீ வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம். என் ஆண்டவருடைய கரத்தில் நீ வச்சுட்டு போயிருமா, நான் உனக்காக ஜெபம் பண்ண விரும்புதேன், எந்திரிங்க என்ன. 2 பேர் எந்திரிச்சாங்க. எத்தனை பேர்? நான் 3 பேர். என்ன என் ஆண்டவர் எனக்கு 3 பேர் என்று சொன்னார். நான் 2 பேர் தான் எந்திரிச்சிட்டாங்க. நானும் இன்னொரு நம்பர் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எந்திரிக்கவே இல்லை. கூட்டம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கீழே இறங்குறதுக்கு எனக்கு மனசே இல்லை.
நான் 3 பேர்னு சொன்னேன்னப்பா, 2 பேர் தான் ஆண்டவரே வந்திருக்கிறாங்க, இன்னொரு ஆள் எங்க, இன்னொரு ஆள் எங்க? என்னை அழைத்து கூட்டிட்டு போன ஊழியர் கூப்பிடுகிறார். ஐயா, சாப்பாடு ரொம்ப நேரம் ஆச்சு, வச்சு கீழே வாங்கங்கிறார். அருமையான அந்த ஊழியக்காரி சொல்கிறார்கள், அண்ணா கீழே வாங்க, சாப்பிட்டு போங்கிறது. மனசே இல்லாமல் கீழே இறங்கி வர ஒரு அம்மா மறுபடியும் வேகமாக வீட்டிலேருந்து வந்துச்சு. நிறைய நகை போட்டுருந்துச்சு, நல்ல சேரி கட்டி, நல்ல டிஷர்ட்டும் ரொம்ப ரொம்ப தான் வந்துச்சு. சொன்னிச்சு, ஐயா அந்த 3ஆவது ஆள் நான் தான் ஐயா. நான் கல்யாணம் எனக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது. என் வீட்டில் எல்லாரும் நம்பினாங்க, இவங்க பெரிய பணக்காரர் நம்பிட்டாங்க. நம்பி எனக்கு அதிகமாய் செலவழித்து திருமணம் செய்து வச்சாங்க ஐயா. ஃபுல்லா கடங்காரன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு போறான். வாழ எனக்கு பிடிக்கலையா, மனம் நொந்து போய் இருந்தேன். நீங்க சொல்லும் போது எழும்பாததுக்கு காரணம், எனக்குள்ளே ஒரு வெக்கம் வந்துட்டு, எனக்குள்ளே நம்மளும் எங்க குடும்பத்தை பார்த்து எல்லாரும் பெருசா நினைக்கிறாங்க, நமக்கு கடனான்னு சொல்லி நினைச்சுன்னு கூட நினைச்சேன். ஆனால் நான் வீட்டுக்குள்ளே போக முடியலையா. வீட்டு வரைக்கும் நான் போயிட்டேன், வீட்டுக்கு உள்ளே போக முடியல, என்னால் உள்ளே போக முடியல. ஏதோ ஒரு சக்தி என்னை தள்ளுகிறது, ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ளே பேசுகிறது. அப்போ நீ என்ன சொல்லிட்டு வந்துட்ட? நீ எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியோ, நீ யாருக்கும் தெரியாது நினைச்சியோ, இது தெய்வத்துக்கு தெரியாத ஒரு காரியம் ஒன்று உண்டான்னு என் காதுக்குள்ள கேட்குதையா. இந்த தெய்வத்துக்கு தெரியாம ஒரு காரியம் ஒன்று இருக்குதான்னு கேட்குது. அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில், ஐயோ எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த கேள்வியோடு இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தானே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டுகிறாயே, உன் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி வருவாராம். வேதாகமத்திலே நான் ஒரு 3 பேருடைய ஒரு அழுகையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அது முதலாவது ஒரு நபர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார். அன்னாள் என்று அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இந்த அன்னாள் திருமணம் முடிந்து நாள் ஆனது, ஆனால் பிள்ளை இல்லை. இவளுக்கு பிள்ளை இல்லாததினாலே எல்கானா என்ற அவருடைய கணவர் பெனினாள் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவளுக்கு பிள்ளை வந்துருச்சு. பிள்ளை இருக்கையும் அந்த அம்மாவுக்கு இருந்த சந்தோஷத்தில் இந்த அண்ணாளை தினோ வைவாங்களாம். நீ ஒரு மலடி, நீ ஒரு மலடி, நீ ஒரு மலடி, பாத்தியா உனக்கு பிறகு கல்யாணம் எனக்கு ஆயிற்று, எனக்கு பிள்ளை வந்துருச்சு, எனக்கு நீ ஒரு மலடின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏளனப்படுத்துவார்களாம். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வருஷந்தோறும் பண்டிகைக்கு போவாங்களாம். வருஷந்தோறும் பண்டிகைக்கு போகும்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த பெனினாள் அண்ணாளை பார்த்து சொல்வாளாம், நீ எல்லாம் மலடி, கூடின கூட்டத்துக்கு வரலாமா, நீ மலடியா இருக்கிற, நீ எல்லாம் இந்த கூட்டத்துக்கு வரலாமா, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, வேஸ்ட். கேட்ட உடனே அழுது 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 இவர்கள் கூடாரம் அடித்திருக்கிற அந்த கூடாரத்தை விட்டு அவள் ஒரு நாளும் வெளியே வரமாட்டாளாம். ஒவ்வொரு வருடமும் அது நடக்கிற கதை. வீட்டில் தான் இவள் பேசுவாள் என்றால் போன இடத்துலையும் பேசுவாள். ஒவ்வொரு நாளும் இது நடக்கிறதை பார்த்து இவளுக்குள்ளே ஒரு வருத்தம், வேதனை வந்தது. ஏன் 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 இன்றைக்கு நீங்கள் கேட்கிறது போல, ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் போராட்டம்? நான் இந்த இயேசு கிறிஸ்துவை குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டேனே, இந்த இயேசு கிறிஸ்துவுக்காய் பரிசுத்தமாய் நான் வாழ்கிறேனே, எனக்கு ஏன் ஏன் என்று ஒரு கேள்வி இருக்கிறது போல அவளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு நல்ல எண்ணம் பிறந்துச்சு. எப்படின்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வீட்டிலே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறேன், இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கூடாரத்திலே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்துட்டா. ஆலயத்துக்கு வந்து இவளுடைய புலம்பலை அழுகையை பார்த்து அங்கே இருக்கிற ஊழியர் சொல்லுகிறார், எவ்வளவு நேரமா நீ ஜெபம் பண்ணுவ, நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவ, உன் அழுகையை நிறுத்து, உன் அழுகையை நிறுத்து, உன் புலம்பலை நிறுத்து. ஒருவேளை நீ குடிச்சிருக்கியா, இவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிய, இவ்வளவு நேரம் யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்களே, நீ இவ்வளவு நேரம் சொல்லுதேன்னு சொன்ன போது அவள் சொல்லுகிறார், ஐயா எனக்கு பிள்ளை இல்லாதனால என் சக்களத்தை இவ்வளவா என்னை பேசுகிறாள், என் சொந்தம் என்னை இப்படி பேசுது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால தான் என் கண்ணீர் எங்க சிதனன்னு சொன்னதும் அந்த ஊழியர் சொல்லுவார்,
இஸ்ரவேல் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இது இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுவேன், இன்றைக்கு நீ எதை நினைத்து அழுது கொண்டிருந்தாலும் அதை தேவனால் மாற்ற முடியும். ஒருவேளை நான் சொல்லுவேன், உன் பிள்ளையை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு பிள்ளை இருக்கிறது, ஊதாரியா இருக்கிறதே, என் பிள்ளை என் பேச்சை கேட்பதே இல்லையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையே இல்லையே என்று சொல்லி பிள்ளையை நினைத்து கொண்டு அழுகிறீர்களோ? ஐயா, இன்றைக்கு பிள்ளை இல்லாதவர்களுடைய அழுகையை விட பிள்ளை இருப்பவர்களின் நிலை அதிகமாக இருக்கிறது. அநேகர் புலம்போது உண்டு, ஐயோ என்னுடைய கணவர் நல்ல மனிதர், அவர்கள் தாத்தா நல்ல மனுஷன், எங்கள் குடும்பம் நல்ல குடும்பம், ஆனால் இப்போ என் பிள்ளைய பார்த்தீங்கன்னா படிக்க போகிற இடத்துல ஆகாத நண்பர்களோடு சேர்ந்து, ஆகாத ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து என்னவெல்லாம் செய்தான், என் குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வருகிறானே, என் வீட்டுக்கு இவனால் ஒவ்வொரு நாளும் வேதனை தான் இருக்கிறது, இவனை நினைத்து நினைத்து நாங்களும் அழுது கொண்டு இருக்கிறோமே, எனக்கு ஏன் இந்த நிலை, என் குடும்பத்துக்கு ஏன் இந்த நிலை, என் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட நிலை வரணுமா, என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என் சகோதரனே, என் சகோதரியே, உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லத்தான் அனுப்பியிருக்கிறார். ஐயா, அம்மா, நீ வீட்டில் இருந்து புலம்பதை விட்டுட்டு என்னைக்கு நீ ஆலயத்துக்கு வாரியோ அன்னைக்கு ஒரு முடிவு வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எப்தா என்றும் ஒரு மனிதன் இருந்தார். அது எப்தா நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே வருவார். அந்த எப்தாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எப்தா தன் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து சொல்லுவாராம். என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, ஆலயத்துக்கு வந்துடுவாரா எப்தா. ஆலயத்துக்கு வந்து சொல்லுவாரா, ஏசப்பா எனக்கு இப்படி ஆயிட்டாண்டவரே, என்னை இப்படி சொல்லுதாங்கப்பா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் இங்கே போகணுமா வேண்டாமான்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்துடுவாரா. அன்றைக்கு என் சகோதரனே, என் சகோதரியே, அந்த பலிநாள் சொன்னா, எனக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு பிள்ளை இருக்கு, உனக்கு இல்லை, உனக்கு இல்லைன்னு. ஒருவேளை நான் சொல்லுவேன், ஐயா, அந்த பெரியநாளுடைய பிள்ளையும் பாருங்கள், வேதம் சொல்கிறது பலனற்று போனாள் என்று. இந்த அன்னாள் பெற்ற பிள்ளையை பாருங்களேன், ராஜாக்களை அபிஷேகம் செய்தது. ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஐயா, உங்களுக்கு ஒரு வேளை குழந்தை இல்லாமல் இருக்கிறதா? ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து சிரிக்கிறார்களா? என் சகோதரியே, என் சகோதரனே, உன்னை பார்த்தும் உனக்கு பிள்ளை இல்லையே, உன்னை நீ மலடி என்று சொல்கிறார்களா? பயப்படாதே, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியை தான் தேவன் தருவார் உனக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற பிள்ளையை தான் நீ பெற்றெடுப்பாய். என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கிறதோ? அந்த சாமுவேலை பாருங்களேன், ஆலயத்தில் இருக்கிறார். நியாயமாய் வரக்கூடியது ஏலியின் புத்திரர்கள் இன்றைக்கு வர வேண்டும் ஐயா ஆசாரிய பட்டத்திற்கு. ஏலியின் புத்திரர்கள் வராமல் இந்த அருமையான சாமுவேல் வந்தார். அதுவரைக்கும் தெரியாது, அங்கே ஒரு தீர்க்கதரிசனம் தெரியாது, எல்லா நாளும் போகிறது போல வருடா வருடம் போவார்கள் வருவார்கள். ஆனால் அந்த பிள்ளை நிமித்தம் அந்த பட்டணமே பிரபலமாயிற்று. ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அந்த பட்டணமே பிரபலமாயிற்று ஐயா. நம் பகுதியிலும் நான் ஒரு சாட்சியாக சொல்லுவேன். அருமையான தெய்வ மனிதர் மோகன் சிலாசரஸ் ஐயா ஊரை பாருங்களேன். தெய்வ மனிதர் ஊழியத்துக்கு வரும் முன் அந்த ஊர் மேப்பில் தெரியாதான், கிடையாதான். உங்கள் ஊர் மேப்பில் வந்துருச்சுதே, அந்த ஊர் மேப்பில் வராதான். மேப்பிலே இல்லாத ஊர் இன்னைக்கு எல்லா தேசத்துக்கும் தெரியுது பாருங்களேன். ஆமேன் தானையா, ஆமேன் தானே. எல்லா தேசத்துக்கும் தெரிகிறது. நான் சொல்லுவேன், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் ஒரு வேளை ஏதோ ஒன்று இல்லாதது போல உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ, ஏன் எனக்கெல்லாம் இனி நடக்காது என்று நினைக்கிறீர்களோ? நான் ஒரு சாட்சியை சொல்லுவேன் அம்மா. 12 வருடம் கழித்து ஒரு பெண்ணுக்கு அழகான பிள்ளையை தேவன் தந்தார். 12 வருஷம். நீ எத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கியோ தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த ஏசப்பாட்ட சொல்லும் பொழுது அவரால் ஆகும். ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்தமாக சொல்லுங்களேன், அவரால் ஆகும். அன்றைக்கு அந்த அண்ணாள் அப்படித்தான் செய்தாள். ஆலயத்தில் விட்டுட்டு போயிட்டா. இன்னைக்கு நம்ம அநேகர்கிட்ட சொல்லி சிரிக்கிறோம், அக்கா என் வீட்டில் உள்ள பிரச்சனையை பாருங்கக்கா. நம்ம நினைப்போம் யார்கிட்டயாவது சொல்லணும், யாராவது நம்முடைய துக்கத்தை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னகிட்டி
இந்த தென்காசி பகுதியில் உள்ள ஒரு காவல் ஆய்வாளருக்கு ஒரு விருது வழங்கினாங்க. அந்த விருது வழங்கும் விழாவில் அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், முதலாவது நான் அவங்க என்ன சொல்லுதாங்கன்னு கேட்பேன். அவர் தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகளுக்கு சொல்லுகிறார், முதல்ல நீ கேளு, நீ கேட்டுட்டாலே அவருடைய பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், நான் கேட்பேன், நான் கேட்கையுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நான் சொல்லிட்டேன் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு போவாங்க. நீ கேளு அப்படிம்பார். நான் அதே மாதிரி சொல்லுவேன், என் சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு இந்த தேவனுடைய ஆலயத்தில் உங்கள் கண்ணீரை, உங்கள் வேதனை, வருத்தத்தை இன்னைக்கு வச்சுட்டு போயிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாருக்காவது துக்கம் இருந்துச்சுன்னா என் சகோதரனே சகோதரியை நான் சொல்லுவேன், இன்னைக்கு வச்சுட்டு போயிருங்க, தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஆமேன், சத்தமாக சொல்லுங்களேன், வச்சுட்டு போயிடணும். ஐயா, மறுபடியும் அதை கொண்டு போக வேண்டாம், இனி கர்த்தரிடத்தில் வச்சுட்டாச்சு. ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஒரு அருமையான தேவனுடைய சொன்ன ஒரு சம்பவம். தன் மகன் வியாதிப்பட்டு போனானாம். வியாதிப்பட்ட மகனை ஒவ்வொரு இடமா கொண்டு சென்று சுகமே கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு ஊழியரிடத்தில் ஜபிக்க வந்தாராம். அந்த ஊழியர் ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுதே என் ஆண்டவர் சொன்னாராம், முதல்ல அவளை சோமன சொல்லு, அவ பிள்ளைக்கு எல்லாரும் சோமன, நீ அவளை சோமன சொல்லு. உடனே சோமன்னாங்களா, சோமண்ணி முடிச்சுட்டு சொன்னாங்களா, இங்கே வேற ஏதாவது நல்ல ஆஸ்பத்திரி இருக்குதா, உங்க ஊர்ல ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா, பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. ஐயா, வேதம் சொல்கிறது, இருமன பிரியன் ஏதாயிலும் பெறலாம் என்று கர்த்தரிடத்தில் எண்ணாதிருப்பானாக. ரெண்டு நினைவுள்ளவர்களுக்கு தேவன் ஒன்று செய்ய முடியாது. எங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். எப்பொழுது முழு நம்பிக்கையோடு, அப்பா இது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, எனக்கும் நீர் இரக்கம் செய்ய வல்லமை உள்ளவர் நீங்கள் நினைக்கும் போதுதான் தேவனால் அற்புதத்தை செய்ய முடியும். ஆமேன், சத்தமாக சொல்லுங்களேன். வேதம் இதமாய் சொல்கிறது, நாம் துதிக்கும் பொழுதுதான் விடுதலை பெற முடியுமாம். என்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை மற்றொரு சொல்லாமல் இந்த ஆலயத்தில் வந்து சொல்லுவீர்களோ அப்பொழுது விடுதலை கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம பிரச்சனை வேதனை வரையும் யார்கிட்டையாவது சொல்லணும் போய் நிற்போம், அந்த அக்காவும் நல்லா நம்மகிட்ட பிரச்சனையை கேட்குது போல இருக்கும். அப்படி தானே? அப்படியாக்கா, நானும் லேசாக கேள்விப்பட்டோம்க்கா, உங்கள் வீட்டில் போய் இந்த பிரச்சனையா அப்படிங்கும். நம்ம உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அந்த அக்காவுக்கு தெரிஞ்சது தெரியாதது வீட்டில் நடக்கிற அத்தனையும் சொல்லிடுவோம். அந்த அக்கா, அப்படியாக்கா சோத்திரக்கா, அப்படியாக்கா சோத்திரம்க்கா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாங்க, நான் ஒருத்தருக்கு சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்காக திறப்பில் நின்று திறப்பை அடைச்சிருவேன். அப்படித்தானே? எப்படியாவது நான் திறப்பில் நின்று உங்களுக்கு நான் திறப்பை அடைச்சிருவேன் அப்படிங்கும். நம்மளும் நம்பி நான் சொன்னது போல் தெரிஞ்சது தெரியாதெல்லாம் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வருவோம். நம்ம பாரமெல்லாம் குறைஞ்சிருச்சு, நமக்காக அந்த அக்கா அந்த அண்ணன் எவ்வளோ தீவிரமாக சொல்லுவாங்க, நம்ம பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டாங்கன்னு நினைப்போம். நம்ம யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களுக்கு முதல்ல சொன்னாதான் அவங்களால மூச்சு விட முடியும், இல்லையே சுவாசம் இருக்காது. முதல்ல அவங்களுக்கு, ஏய் தம்பி அண்ணங்க பாத்தியா, நான் சொன்னது மாதிரியா வீடு ஆயிட்டு, பிரச்சனை வந்துட்டு, நான் இப்பதான் சொல்லிட்டு போறா, வீட்டை தாண்டல. ஏளனம் பண்ணுவார்களம்மா, ஏளனம் பண்ணுவார்கள். நாம நினைச்சுக்கிட்டோம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கன்னு. நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள நீங்க சொன்ன செய்தி உங்களுக்கு முன்னே உங்க வீட்டு வாசல்ல நிற்கும். அப்படித்தானே? நான் கிராமத்தை சார்ந்தவன். அவங்க இப்படி பையன் அந்த அக்காட்ட சொல்லிட்டு இன்னும் பக்கத்து விட்டு அக்கா கேட்கும், என்னக்கா எங்க வீட்டு வாரிய ஈஸ்வரன் யாரும் இல்லைல்ல, இருந்தா இருக்காங்களோ வேண்டாம், அந்த அக்கா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கும். அதுக்குள்ள இந்த அக்கா சொல்லி, ஆமா நீ இதைத்தானே சொல்ல போனேன் அப்படிங்கும். ஏம்மா நான் இன்னும் வீட்டுக்கு போகலையே, நீ இன்னும் வீட்டுக்கு வரலம்மா, நீ சொன்ன செய்தி ஊரெல்லாம் போயிடுச்சம்மா. ஐயா, இந்த உலகம் அப்படிப்பட்டது தான். துன்பத்தில் இன்பம் காண்பவர்கள் தான் மனிதர்கள். வேதம் சொல்கிறது, என் எஜமானோ அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் துன்பத்தோடு இருக்கும் பொழுது அவரால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் வேதனை வருத்தத்தோடு இருக்கும் பொழுது அவரால் அப்படி இருக்க முடியாது. நான் உங்களோடு பேசுவாராக. அந்த நாள் பெற்ற பிள்ளையை பாருங்களேன், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினது,
அதன் பின் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மலடி அப்படின்னு சொல்லப்பட்டவளுக்கு தேவன் 6 பிள்ளையை தந்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, இந்த ஏசப்பாட்ட சொல்லிட்டா அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அந்த அன்னாளின் கண்ணீரை துடைத்த தெய்வம். நான் இன்னைக்கு சொல்லுவேன், உங்கள் பிள்ளையை நினச்சி நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களா? உங்கள் கணவரை நினச்சி நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் சொந்தங்கள் உங்களுக்கு கொடுக்குற நெருக்கத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறீர்களா? என் சகோதரனே சகோதரியே, இந்த தேவன் துடைக்க வல்லமை உள்ளவர். ஆமென், ஆமென். அவர் துடைக்க வல்லமை உள்ளவர். ஐயா, நாம் நினைப்போம் நமக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே என்று. நமக்கு உதவி செய்து அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். அம்மா, ஐயா, ஐயா, அம்மா, அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்குத்தான், உங்கள் மேல் அன்பு வைத்து தான் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். இதை விட பெரிய அன்பு என்ன இருக்குது? அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்தது. அந்த அழுகைக்கு ஒரு முடிவு வந்தது. தேசம் எங்கும் தெரிஞ்சது யாருடைய பிள்ளை, இந்த மலடியோட பிள்ளை. அப்படித்தானே? எவன் சொல்லி சிரிச்சானோ, யார் யார் இவங்களுக்கெல்லாம் பிள்ளை பிறக்காதுன்னு சொன்னாங்களோ, இவங்கெல்லாம் யார்கிட்ட தலையை கொடுத்துருப்பாங்க? சொல்லுங்களேன். சாமுவேல்கிட்ட போய், ஐயா நம்ம பிள்ளைக்கு சரியில்லையா, ஜோம் பண்ணுங்க ஐயா சொல்லியிருப்பாங்களா? இல்லையா? நான் பார்க்கம்மா, நான் பார்க்க ஐயா, நான் பார்க்குறேன். எவமெல்லாம் என்னை வயதானோ, எவமெல்லாம் என்னை பேசி அவமானப்படுத்தி அனுப்புகிறானோ, அவங்கெல்லாம் கையை கட்டி போயுமா நிற்கிறது நானும் பார்த்தையா. இந்த ஜமானுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்ன ஒரு காரியம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன்னா எங்கள் பகுதியில் உள்ள ஒரு பெரிய ஒரு நபர் பார்க்க வந்திருந்தார். நான் அப்பொழுது சொன்னேன், நான் வெளியூரில் இருந்தேன். நான் அப்போ சொன்னேன், நான் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னேன். பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் வீட்டு வாசல்லே உட்காந்துருக்கிறார். எங்கள் அம்மா இருந்துச்சு. நான் அப்படி பையா நான் பார்த்துக்கிட்டேன். அவருடைய காரை நிற்கிறத பார்த்தேன், அவர் வந்திருக்கிறத பார்த்துட்டு பின்வாசல் வழியா அப்படி வந்துச்சு, ட்ரெஸ் மாற்றிட்டு போகும்னு சொல்லி வரேன். எங்கள் அம்மா சொல்லுது, நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப தருத்திரப்பா, கஷ்டமாக இருக்கும். இந்த ஆள் பெரிய பணக்காரன், அப்பவும் பெரிய பணக்காரன். அவன் வீட்டில் கடனுக்காக நான் காத்திருப்பேன். எவ்வளோ நேரம் நிற்க விட்டுருப்பான் தெரியுமா? எங்களுக்கு வேறு வழி தெரியாமல் நான் நின்று அந்த ஒரு பக்கம் மக்காச்சோளத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பேன்ப்பா. இன்னைக்கு அந்த ஆள் ஒன்றையே பார்க்கறது காத்துக்கிட்டு இருக்குவார். என் கண்ணு பார்த்துட்டுப்பா, என் கண்ணு பார்த்துட்டுப்பா அப்படின்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன், என்னைய பார்க்கலாமா? நீ அங்கே நின்று அழுதிருப்பில்ல, நீங்கள் அங்கே நின்று அழுதிருப்பில்ல, அந்த வரிசையில் நின்று அழும்போது என் ஆண்டவர் பார்த்துருக்கிறார். அதுக்கு தன்னைக்கு அவர் என் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறார். என்னைய பார்க்கல. அவங்களுக்கு நான் ஏமாத்திரம், அவங்ககிட்ட பல 100 வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்களே, நான் ஏமாத்திரம் என்னைய பார்க்கறதுக்கு இல்லமாட்டேன். என் சகோதரனே சகோதரியே, நீங்களும் ஒருவேளை ஏதோ ஒரு வருத்தத்தோடு, ஏதோ ஒரு கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? என் தேவன் நீதி சரிக்கட்ட வல்லமை உள்ளவர். இனி நீ அழுது கொண்டு ராய். விதத்திலே இன்னொரு ஆளை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். அதை 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கு தாவீது என்று ஒரு கர்த்தருடைய தாசன் இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் தான், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிறவர் தான். அமலேக்கியரோட யுத்தத்துக்கு போகிறாரு. அந்த அமலேக்கியரோட யுத்தத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு விட்டு அங்கே இருக்கிற ஜனங்களுடைய எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தாங்க. இவருடைய பொருட்களை கொள்ளையடிச்சு கொண்டு போயிருந்தான். ஆடு மாடுகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தான். பிள்ளைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். என்ன செய்யணும்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் சொல்லுதாங்க, இவனை எப்படியாவது கல்லெறிஞ்சு கொன்றுவோம், இவன் வேஸ்ட், இவனை நம்பி நம்ம வந்துட்டோமே, இவன் மேல நம்ம கல்லை எறிஞ்சிருவோம்னு சொல்லும் பொழுது என் ஆண்டோடைய மனுஷனை விதமாய் சொல்லுகிறார் வேதம். அவர் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினாராம். எல்லாரும் சொல்லுதாங்க, இந்த தாவீதை நம்பி வந்துட்டோமே, இந்த தாவீது கூட நம்பி வந்ததுனால என்னுடைய மனைவி இல்லை, என் பிள்ளை இல்லை, என் ஆடு இல்லை, என் மாடு இல்லை, எல்லாம் போயிட்டு. வேதம் சொல்லுகிறது இந்த 6ஆம் அதிகாரம் தாவீது 6ஆம் வசனம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, மிகவும் நெருக்கப்பட்டானாம். மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறான். மன வேதனையோடு மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். எல்லோரும் சொல்லுதாங்க, நம்ம சேர்ந்து இவனை கொன்றுவோமா?
கடந்த 26ஆம் தேதியிலே கானா என்ற இடத்திலே நோவா என்ற ஒரு மனிதர் ஒரு பேழையை கட்டினார். கானா என்ற நாட்டிலே நோவா என்ற ஒரு மனிதர் 1 வருடமாக பேழை செய்திருக்கிறார். என்ன சொல்லி தெரியுமா? டிசம்பர் 25 உலகம் அழிஞ்சிரும், இந்த உலகம் அழிதுக்குள்ளே நீ பேழைக்குள்ளே வந்துரு. என் கூட பேசுங்க. என்ன சொன்னாங்க? உலகம் அழிஞ்சிரும், அதுக்குள்ளே நீ பேழைக்கு வந்துருனாச்சு. அன்னைக்கு அந்த நோவாவின் பேழைக்குள்ளே 8 பேர் தான் போனாங்க. பாவம், இந்த நோவாவின் பேழைக்குள்ளே பல லட்சம் பேர் ரெடி ஆகிட்டான். அவ்வளோ பேர் தன்னுடைய சொத்து பத்துகளெல்லாம் வித்தாச்சு. தன்னுடைய இடம் வீடெல்லாம் விற்றுட்டு 25 மழை பெஞ்சிரும், எப்படி வெள்ளம் வந்துடும், நம்ம இவருடைய பிழையில் போய் முன்பதிவு பண்ணியாச்சு. நீங்கள்லாம் முன்பதிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லையோ? பிரைவேட்டி டிக்கெட் கொடுத்துருவோன்னே எனக்கு இல்லை, நாடுகளோடு இருப்பாராக. அந்த நோவா என்ற ஒரு மனிதர் சொல்லியிருக்காங்க, 25 சரியாய் மழை பெஞ்சிடும், நீங்கள் எல்லா பேழைக்குள்ள வந்துடுங்க. எல்லாரும் 24ஆம் தேதியை போய் காத்து கிடந்தாச்சு. நாளைக்கு மழை வந்துடும்ல, உலக அழைஞ்சிருப்பல, நாங்கள் தானே காப்பாற்ற போகிறோம். இப்போ எல்லாத்தையும் செல்ஃபோன் இருக்கு, அப்படி தானே? டேய், என்னுடைய சீட்டை பாருடா மாப்பிள்ள, ஏக்கா என் சீட்டை பாருங்க, நாளைக்கு இங்கே தீர்க்கதரிசி சொல்லிட்டா நம்ம இல்லைங்க செத்துருவேன், நீ அதுக்குள்ளே பார்த்துட்டு சாவு. நம்ம அப்படியே சொல்லுவோன்னே, சொல்ல மாட்டீங்களோ? அங்கே போனால் தான் தெரியும். சொல்லுவோம், நீ எடுக்கலை டிக்கெட்டு, நான் எடுத்துட்டேங்க பாரு. ஒரு நடிகர் திருநெல்வேலியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நலத்திட்ட உதவி வழங்க வந்தார். தெரியுமா உங்களுக்கு? நலத்திட்ட உதவி வரும்போது ஒரு இளம்பெண் போய் வாங்க போகிறா. அப்போ அவ சொன்னா, கொஞ்சம் முருங்க அப்படின்னா. என்ன? நான் உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஏன்? எனக்கு நலத்திட்டம் வேண்டாம், ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேனே. அதே போல் அன்னைக்கு நடந்திருக்குது. இங்கே பாரு, என்னுடைய சீட்டு, எனக்கு இப்படி இருக்கைகள் இருக்குது, நான் நோவாவின் பேழைக்கு வந்துட்டேன், போட்டோ எடுத்து எல்லாம் அனுப்பியாச்சு. 25 ஆயிற்று, 26 ஆயிற்று. அந்த நாடு சொன்னது மழை பெய்யக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லைன்னுது. அத்தனை பேருக்கும் வந்துச்சு பாருங்க கோபம். பாவம், அந்த மனுஷன் 1 வருஷமாக கட்டின அந்த கப்பலை நேற்றே எரிச்சு முடிச்சிட்டாங்க. அதே போல் அன்றைக்கு தாவீதை நம்பி யுத்தத்துக்கு போனவங்க, தாவீதை நம்பி போனதுனால எல்லாம் இழந்து போயிட்டு, இனி இவனை நம்பக்கூடாது, இனி இவனை நம்பி நாம் போகக்கூடாது என்று சொல்லி அவனை கல்லெறிந்து கொல்ல நினைக்கிறார்கள். தன்னோடு வந்தவர்கள், தன்னோடு யுத்தம் செய்து வந்தவர்கள் கொல்ல நினைக்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினானாம். கர்த்தருக்குள் திடப்படுத்தி அவன் சொல்கிறான், ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடு, நான் அந்த தண்டை பின்தொடரணுமா வேண்டாமா கேட்போம். ஐயா, எதையோ நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இந்த 2025 ஒருவேளை வாகனத்தை இழந்திருக்கலாம், வீட்டை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம். நீ எதை இழந்து போயிருந்தாலும் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது சகலத்தையும், வேதத்தில் அது 19ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, சகலத்தையும், ஒரு கம்மல் இல்லை கூட விடவிடலை, ஒரு மூக்குத்தி விடுவிடலை, அப்படித்தானே, ஒரு தோடு விடுவிடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சம்பவம். கொள்ளையடித்து கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கா பங்கு வைக்கும். அலையிலையா சொல்லுங்களேன். எவமெல்லாம் கல்லெறிய நின்னானோ அவன் சொந்த வந்ததுக்கெல்லாம் போகுதுட்டே, வா இன்னைக்கு எடுத்தாச்சு போ. கொள்ளையாடி கொண்டுட்டு போனதில் பங்கு எல்லாத்துக்கும் போகுது, பக்கத்து தேசத்துக்கெல்லாம் போகுது. நான் சொல்லுவேன், அம்மா ஐயா, இன்னைக்கு ஏதோ ஒரு பணத்தை பொல்லாத சத்துரு உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டோம், வேலையை பறிச்சுட்டாங்களோ, இல்லை சொத்தை பிடுங்கி விட்டார்களோ, இனி அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிங்களோ, நீ அநேகருக்கு கொடுக்கிற பாத்திரமாய் தான் கர்த்தர் வைத்திருப்பார். நாமே சட்டத்தை வைத்து சட்டமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொடுக்கிற பாத்திரமாய் தான் வைத்திருப்பார். ஒன்றும் இல்லாதவன் அதே நாளில் கொடுக்காம பாருங்களேன். அன்னைக்கு தான் ஒன்றும் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, நகை இல்லை, எல்லாம் இல்லை. ஆனால் அன்னைக்கே எல்லாம் திரும்பி வந்தது போக அவன்கிட்டையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் சொல்லுவேன், 25 உங்களுக்கு கடனோடு வந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடனோடு இருக்கிறோமே என்று கூட ஒரு புலம்பி அழுது வந்திருக்கலாம். இந்த நாள் வரை இந்த அழுகை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உங்கள் சொந்தத்தின் கண்ணுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் நம்புகிற
உறவினருக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிகிறது ஐயா. அவர் சொல்லுகிறார், இனி நீ அழமாட்ட, இனி நீ அழமாட்ட. அதற்கு ஒன்று செய்யணும் ஐயா, சுயமாக முடிவெடுக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் மூத்த பார்த்து சொல்லுங்களேன், நீ சுயமாக முடிவெடுத்துறாதம்மா. நீ சுயமாக முடிவெடுத்தனா அன்னைக்கு தாவீது கொல்லப்பட்டிருப்பான். சுயமாக முடிவெடுத்திருந்தா தாவீது தோற்று போயிருப்பார். சுயமாக முடிவெடுக்கல, காத்திருந்தான். எல்லாத்துக்கும் இன்னைக்கு அவசரம் தான், எல்லாத்துக்கும் அவசரம் அவசரம் அவசரம். எதுக்கெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் அவசரம் தான். இன்னைக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் இல்லைப்பா, என்கிட்ட விசாரிக்கிற ஜனங்கள் இல்லை. எனக்கு காத்திருக்க கூடாதா? எத்தனையோ பேருக்காக நம்ம காத்திருக்கிறோம். எத்தனையோ பேருடைய முகத்தை பார்ப்பதற்கு, ஐயோ நல்லவன் போல் நடிக்கிற நடிகரை பார்ப்பதற்கு இன்னைக்கு இந்த தேசம் எவ்வளவாய் காத்திருக்கிறது. கடந்த நாளில் முத நாளே போய் காத்திருக்காங்களாம். முத நாளே போய் காத்திருந்து எப்படியாவது முகத்தை பார்க்க வேண்டும். என் அன்பு தேவஜனமே, நல்லவன் போல் நடித்த ஒரு மனிதனை ஒழிய நல்லவன் அல்ல. என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன். இவர் நடிக்க வரவில்லை ஐயா, நடிக்க வரவில்லை அம்மா. நமக்கு முன்மாதிரியை காண்பிக்க வண்ணமாகத்தான் அவர் மனித அவதாரமாய் வந்தார். அவர் சொல்லுகிறார், கண்களிலிருந்து கண்ணீர் யாவையும் துடைப்பாராம். தேவன் சகல கண்ணீரையும் அவர் துடைத்து அவர் சொல்லுகிறார், இனி நீ அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை உங்கள் பக்கத்தில் கடனோடு இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, இனி நீ கடனோடு இருக்க மாட்ட. கட்டாயம் கடனோடு என்ன செய்ய மாட்டார் கர்த்தர், வைத்திருக்க மாட்டார், கொடுக்க வச்சிருப்பார் ஐயா. ஆமேன். சத்தமாக சொல்லுங்களேன். யாரெல்லாம் நம்புதீங்க, எனக்கெல்லாம் அப்படித்தான் நடக்க போகுது. ஏன்னா நானும் இனி தேவ சத்தத்தை தான் கேட்பேன். சத்தமாக சொல்லுங்களேன். கையை வைத்துங்களேன். யாருக்கெல்லாம் அப்படி நடக்க போகுது நான் பார்ப்போம். நான் சொல்லுவேன், நான் போயிடுவேன். நம்ம பக்கத்தில் கூட பார்ப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, ஐயா நினைப்பாங்க ஐயா. நான் நினைப்பேன், நான் ஒரு பெரியவர் ஐயா. ஆமேன். அவர் சொல்லுவார், சகல முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க அவரால் முடியுமா? அன்னைக்கு தாவீது அழுது அழுகையை பார்த்து எல்லாரும் சிரிச்சான். இவன் கூடலாம் கர்த்தர் பேசியிருப்பாரா? இவன் கூடலாம் கர்த்தர் பேசியிருப்பாரா? இவமெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நம்ம இவனை நம்பி அந்த ராஜா கூட யுத்தத்துக்கு போனோம். இன்னைக்கு ஒருத்தரும் நமக்கு வரலையே, நமக்கு உதவி செய்யலே நீங்கள் நினைக்கலாம். ஐயா, இவருடைய உதவி விருதா? உங்களுடைய சொந்தங்களுடைய உதவியும் விருதாதான். உங்கள் சொந்தம் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று கூட நீங்கள் புலம்பி இருக்கலாம். இந்த நாள் வரை நான் சொல்வேன், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் சொந்தங்களுக்கு மேலான ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்கள் சொந்த தெய்வம் இயேசு ரட்சகர். இவர் உன் முகத்தை பார்த்தல்ல, உன் இருதயத்தை பார்த்தே உனக்கு பதிலளிக்கிற தெய்வம். அந்த தெய்வம் இறங்கி வருவார். வேதத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இவரை எப்படி ஆயிலும் பிடிச்சு கொன்றணும், இவரை எப்படி ஆயிலும் பிடிச்சு கொன்றணும். இவன் சொன்னதெல்லாம் நடக்கு. 3 வருஷம் மழை பெய்யல, இவனை எப்படியாவது பிடிச்சு கொல்லணும்னு சொல்லி வீரர்களை அனுப்பியிருக்கிறாங்க. கையாசி பார்க்குறான், ஐயா மலையெல்லாம் நிறைஞ்சிருக்கு ஐயா, வீரர்கள்லாம் வந்து நிற்காங்க, அங்கே பாருங்க, நம்ம சத்ரு போல தெரிஞ்சு பயமா இருக்கு. அவர் சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை, இவன் கண்ணை திறங்கப்பா, இவன் கண்ணை திறங்கட்டேடி. அவ்வளவுதான். அவன் வந்திருக்குது சாதா குதிரை, இங்கே நிற்குது அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களுமாய் மலை எங்கிலும் சுற்றி நின்று இருக்குது. அவன் ஒரு முக்கில் மலையை பார்த்துக்கிட்டு நிற்கான், இங்கே மலை முழுவதும் இவனை பாதுகாக்க நிற்கிறது. அருமையான தெய்வ மனிதர், நம்முடைய இந்திய தேசத்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறிலே ஒரு நடந்த ஒரு சம்பவம். அருமையான ஐயா ஒரு கிராமத்துக்கு கூலி செய்ய போயிருக்கிறார்கள். அங்கே ஒரு திருடன் பார்த்திருக்கிறான். அந்த திருடன் அருமையான ஐயா அந்த வச்சிருக்கிற ஜோல்லா பையை பார்த்துட்டு, இந்த பைக்குள்ள நிறைய அவர் பணம் வச்சிருக்கிறார், அதனால தான் ஒவ்வொருத்தரும் கொடுக்கிறாருன்னு சொல்லி இந்த பையை எப்படியாகிலும் பிடுங்கணும். இவரே ஒரு சொட்டையா இருக்கிறார், நம்ம எவ்வளோ பெரிய ஆள், இவரை நம்ம கொன்னா நமக்கு தான் அவமானம், இவன் தூங்கையும் நம்ம பையை எடுத்து கொடுவோம்னு சொல்லிட்டு எப்போ தூங்குவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான ஐயாவை வழக்கம் போல அந்த ஊருக்குள் விடாமல் பற்றி விட்டார்கள். இனி நீ ஊரில் தங்கக்கூடாது, எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லி பற்றியாச்சு. ஊருக்கு வெளியில் அருமையான ஐயா வந்தாங்க. ஒன்றும் இல்லைப்பா, என்ன செய்ய, தூங்கி எழுந்துச்சு, காலையில் நம்ம அடுத்த ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு
செபித்து தூங்கிவிட்டார். இந்த திருடன் பார்த்துருக்கிறான், கொஞ்சம் தொங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். தூங்கினதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா அருமையான தெய்வ மனிதர் சாது சுந்தர் சிங் ஐயாவை சுற்றிலும் பெரிய பெரிய ஆட்கள், 10 அடி 12 அடி உயரில் உள்ள ஆட்கள், பெரிய பெரிய வாளோடு, அந்த இரவில் மின்னி இருக்கிறது அந்த வாள், அப்படி மின்னுகிற அந்த வாளோடு அவரை சுற்றிலும் நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எல்லா நேரமும் அவரை சுற்றி அப்படியே அங்குடியும் கூடியமாக வர போக இப்படி பல 100 பேர் நின்று இருக்கிறாங்க. இதை திருடனுக்கு பயம், நம்ம எந்திரிச்சிட்டோம் நம்மளை கொன்றுவாங்க, இவங்க இவ்வளோ பெரிய ஆளா இருக்காங்களே, இவ்வளோ பெரிய வாள் எங்க இருக்குது, எப்படி இருட்டுக்குள்ள மின்னுதேன்னு சொல்லி பயந்து அந்த ஒரு மரத்தின் மரவிலே ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தவன் விடிய விடிய பயந்து விடிய காலம் பார்த்துருக்கிறார். சாது சுந்தர் சிங் ஐயா மட்டும் நிற்கையும் ஓடி போய் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயா, என் ஒரு ஆளை கொல்லுதுக்கா இவ்வளோ பெரிய ஆளை கொண்டு வந்தேன், எவ்வளோ உயரமா இருக்கான், எவ்வளோ பெரிய வாள் வச்சிருக்கிறான், அந்த வாள் எப்படி மின்னுது, ஏன் இப்படி ஆளை கொண்டு வந்தேன்னு சொல்லி கேட்டப்போ அருமையான ஐயாவுக்கு அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சான், ஓ தேவன் நம்முடைய பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவன் வந்திருக்கிறார், நீ வந்திருக்கிறன்னு சொல்லி. ஆமா, இந்த பாதுகாப்பு உனக்கு வேணுமாடா, இந்த பாதுகாப்பு உனக்கு வேணுமா, உனக்கும் தருவார் என்று சொன்னாராம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் இப்படித்தான் உங்களையும் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்களை எங்கேயா பாதுகாத்தாரு, எங்களை பாதுகாத்த அந்த பிரச்சனை வருமா, இந்த வேதனை வருமா, இந்த போராட்டம் வருமா நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நிச்சயமில்லாத உலகில், நிரந்தரமில்லாத இந்த உலகில் தேவன் இதுவரை உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறாரே, இதை விட ஒரு பெரிய அன்பு தேவையா, இதை விட ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கிறதோ? நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஐயா எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பா? ஐயா கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கிற அந்த பெரியவர்களிடத்தில் சமாதானம் இருக்கிறதா என்று விசாரித்து பாருங்கள். உங்களிடத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சமாதானத்தை தந்திருக்கிறாரே. ஆமென் தானே, ஆமென் தானே. ஐயா எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் பணம் வைத்திருந்து நிம்மதியை இழந்து ஏன் வாழ வேண்டும் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி எனக்கு தூக்கம் வரும், எனக்கு தூக்கம் வருவதில்லை என்று சொல்லி. ஐயா இந்திய தேசத்திலே அதிகமாய் விற்கப்படுகிற ஒரு மாத்திரை என்றால் அது தூக்க மாத்திரை தான். தெரியுமா உங்களுக்கு? தூக்க மாத்திரை தான் அதிகமாய் விற்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, எதை குறித்தும் நீ அழுது கொண்டுகிறாய்? ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எதை குறித்தும் நீ அழுது கொண்டுகிறாய்? வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் சொன்னபடியே எல்லாவற்றிலும் சிறுசிலையும் பெருசிலையும் ஒன்றும் இல்லாமல் திருப்பிக்கிட்டு வந்துட்டாங்க. அதே போல் இன்னொருடைய ஒரு அழுகையும் தேவன் சந்தோஷமாய் மாற்றினார். அது லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசன விதமாய் சொல்கிறது. லூக்கா 8:43 சத்தமாய் வாசியுங்களேன். அதுதான் இங்கே பார்க்கிறோம். 12 வருஷ வியாதி. எவ்வளோ வருஷ வியாதி? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய வியாதியின் ஒருவனும் சொஸ்தமாக்கல. அவருடைய வியாதி யாரும் சொஸ்தமாக்கல. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, நான் யாவராலும் சொஸ்தமாக்கப்படாது இருக்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை தொட்டா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் நான் சொஸ்தமாவேன்னு சொல்லி நம்புனா. ஐயா ஒரு மனிதனுக்கு வியாதி என்று வந்துவிட்டால் எத்தனை நாள் அந்த வியாதி இருக்கும் தெரியுமா? ஒரு வாரம் காய்ச்சல் அடிச்சா போதும், எந்திப்போமா? 10 நாள் தாங்கும், 20 நாள் தாங்கலாம். இங்கே 12 வருஷமாக அந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு எல்லா வைத்திட்டையும் போய் ஒருவனாலும் சுகமாக்க முடியல, அப்படி ஆஸ்தியெல்லாம் வித்துட்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல் வருஷம் கையில் அந்த இருப்பு பணம், அப்படித்தானே, இருப்பு பணம் சேமிப்பு அப்படி கொண்டு போய் நம்முடைய பாசையிலே சொல்லப்போனால் தென்காசியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாருன்னா அங்கே போயிருக்கும், திருநெல்வேலியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாருன்னா அங்கே போயிருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர் இருக்காருன்னா அங்கே போயிருக்கும்.
நாகர்கோயிலில் ஒரு டாக்டர் கடை அங்கே போயிருக்கும், சென்னையில் ஒரு டாக்டர் காரன் அங்கே போயிருக்கும். எல்லாம் போயாச்சு, துட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு. மறுபடியும் நினச்சிருக்கோம் நாம் எப்படியாவது சுகமானா போதும், அப்படித்தானே? எப்படியாவது நான் சுகமானா போதும், என் வீட்டையாவது வித்துருவோம், என் சொத்தை வித்துருவோம், என் வண்டியை வித்துருன்னு சொல்லி ஒன்று ஒன்றா வித்து செலவழிச்சது. 12 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே திருநெல்வேலி கிரைஸ்ட் என்ற இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த இடத்துக்கு ஒரு நாள் அது இரவு ஜெபம், அருமையான தேவ மனிதர் டேனியல் ஐயா அழைத்திருந்தார்கள். ஒரு 12 மணி இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்குத்தான் முடியும். ஒரு நபரை ஆட்டோவில் தூக்கி கொண்டு வந்தாங்க. அந்த நபர் புலம்புகிறார், வைகிறார், அடிக்கிறார். மேடையில் இருந்தேன், போய் சொன்னார், போய் என்னன்னு போய் பாருங்கன்னார். நான் சொன்னேன், நான் பிசாசு பிள்ளைக்கு அப்படி நினச்சிட்டு ஏசி நாமதில்லை பா பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு சோமட்டு வந்தாச்சு. அந்த ஆள் படுத்து உறங்கிட்டான். நானும் நல்லதாக போச்சு, அவ்வளோதானே, நமக்கு தானே தேவைன்ட்டு வந்துட்டேன். ஒரு 3 மணி இருக்கும். எந்திரிச்சவன் சொல்லுதான், என் வாட்சை காணும், என் மோதிரத்தை காணும், என் செயினை காணும்னா. நான் தான் பார்த்து சொன்னேன், என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது. என்ன பக்கத்தில் எல்லாம் அப்படி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அங்கே உள்ள ஜனங்கள் என்னன்னு கேட்குறாங்க. அவன் சொல்லுதான், என் வாட்சில் என் மோதிரம் இல்லை, என் செயின் இல்லை அப்படிங்கிறான். அப்போ நான் மறுபடியும் மேடையில் இருந்து போகிறேன். வேணா என்னன்னு சொல்லுதார், இப்போ என்னென்னு போய் பாருங்க அப்படின்னு. அப்போ என்னையா அப்படின்னு வெளியே இருந்து ஒரு நபர் காலை இழுத்துக்கிட்டு உள்ளே வந்தார். நடந்து வரல, நான் சொல்லுகிறது நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லுகிறேன். காலை இழுத்துக்கிட்டு உள்ளே வந்தது. அவன் சொன்னது உண்மைதான் ஐயா, இது என் மகன், இவன் கோயம்புத்தூரில் இருந்தாயா, கோயம்புத்தூரில் இருந்தவன் கடந்த 1 மாதமாக சரியில்லாமல் ஆயிட்டான். சரியில்லாமல் அவன் மனைவியை அடித்த அடினால் அவன் மனைவி விட்டுட்டு போயிட்டான். என்னையும் அடித்த அடியில் பாருங்க பிட்டி நவண்டுட்டு. இனி அவ்வளோதான், நான் எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதிகிட்டெல்லாம் இவனை கூட்டிகிட்டு போனையா, ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிகிட்டு போனையா, இவனுடைய போட்டிருந்தெல்லாம் விற்று நான் செலவழித்தேன், சுகமாகலை. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கூட்டம்னு சொல்லி என் பக்கத்து வீட்டுக்காரன், நான் வரமாட்டேன், என்னால் வர முடியாது, அவனை எப்படி கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னேன். அந்த ஆளே செலவு பண்ணி அந்த ஆளே ஆட்டோவில் ஏற்றி தூக்கிட்டு வந்துட்டாரியா. இன்னைக்கு என் மகன் பேசதான் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எப்பா, நீ கோயம்புத்தூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, உனக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, இப்போ நீ திருநெல்வேலியில் இருக்கப்பா, நீ சுகமாயிட்டேன்னாரு. ஐயா, 1 வாரத்துக்கு அவருடைய மனைவி தாங்கவில்லையாம். 1 வாரத்துக்கு 1 வாரம் அவனுக்கு பிரச்சனை என்று விட்டு போய்விட்டாளாம். அவருடைய சொந்தங்கள் பார்த்திருக்கிறது. அவருடைய தகப்பனை அடித்து அவர் நடக்க முடியாம ஆயிட்டாரு. 12 வருஷம் வியாதி. வீட்டில் ஒரு வேலை மகன் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கும்? எங்கள் அம்மைக்கு வேற வேலையே இல்லை, தினம் ஆஸ்பத்திரி தான் போறா. கணவன் இருந்திருந்தா அவன் என்ன சொல்லுவான்? இவளை கெட்டதுக்கு பல வேற யாராவது கட்டியிருக்கலாமே, இவன் தினம் ஆஸ்பத்திரி தான் போற, ஆஸ்பத்திரி தான் வாழ்க்கை, எல்லாத்தையும் வித்துட்டா. ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகணும்? செத்த வேண்டியதானே, சொல்லிருப்பா தானே. ஏன் ஆஸ்பத்திரி செத்த வேண்டியதானே. இன்னொரு காரியத்தை கண்டேன். இப்பொழுது இருக்கிற அந்த காவேரி, இதுக்கு முன்னால் கேலக்சி என்று இருந்தது திருநெல்வேலியில். என்னுடைய மாமனார் வியாதிப்பட்டு அங்கே இருந்திருந்தார். நான் வேதத்தில் சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் நானும் அங்கே போக்குவரத்துமாக இருப்பேன். ஒரு 3 மாதம் இருந்தார். இந்த 1.5 மாதம், இந்த 1.5 மாதம் நானும் போக்குவரத்துமாய் தினம் இருப்பேன். பக்கத்தில் ஒரு நபர் எலும்பும் தோலும்பாய் மெலிந்த உருவத்தில் படுத்திருப்பார். என்ன வியாதி என்று கேட்பேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் இப்போ ஏதோ பிரச்சனை போலுக்கு நினச்சிட்டு போயிடுவேன். கொஞ்ச நாள் கழிச்சது என்னுடைய மாமனார் இறக்கிறதுக்கு முன்பதாக, ஒரு 5 நாளைக்கு முன்பதாக அவனை அப்படி கையில் தூக்கிட்டு வராங்க. நான் அப்பவும் கேட்குறேன், இந்த ஆளுக்கு என்ன செய்து, ஏன் இவரை கொண்டு வந்தீங்க, ஏன் இவரை தூக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன். அப்போது சொன்னாங்க, இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, இவன் சேமிப்பை வச்சு பார்த்தோம், நடக்கலை, இவன் வீட்டை விற்றும் பார்த்தாச்சு, இனி பார்க்கறதுக்கு வழியில் தூக்கிட்டு போகிறோம்னாங்க. ஐயா, ஒரு சொந்தம் எவ்வளவு நாள் தாங்கும்? ஒரு மனைவி எவ்வளவு நாள் தாங்கியிருப்பாள்? ஒரு கணவன் எவ்வளவு நாள் தாங்குவான்? 12 வருடம். இவருடைய அழுகையை, இவங்க சத்தம்,
இந்த அழுகை சத்தம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருந்திருக்குமோ? சந்தோஷமாக இருந்திருக்குமோ? இரவெல்லாம் அழுதுருக்கும். அப்படித்தானே? ஐயோ, மனம் போல் வாழுகிற அவளுக்கு ஒரு வியாதியும் இல்லையே, தேவனை தேடாத அந்த மனிதனுக்கு ஒரு வியாதியும் இல்லையே, தேவன் இல்லை என்று சொல்கிற மனிதனுக்கு ஒரு வியாதியும் இல்லையே, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த வியாதி என்று சொல்லி அழுதுருக்கும். அந்த அழுகையை பார்த்துட்டு அவங்க சொந்தம் ஒரு வேளை சொல்லியிருக்கோம், நீ தீட்டுள்ளவன், நீ பக்கத்தில் வராத, நீ கூடின கூட்டத்துக்கு வரக்கூடாது, நீ இந்த நல்ல கெட்டதுக்கு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும். ஆனால் அவளை தேடி ஒருவர் வந்தார். அப்பா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவளை தேடி ஒருவர் வந்துட்டார். ஐயா, ஐயோ, என் பிள்ளைதான் அது, என் பிள்ளைதான் அது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐயா, தாயிலும் மேலான ஒரு தெய்வமாம், தாயிலும் மேலான ஒரு தெய்வம் சொல்லுகிறார். நான் உன்னை எப்படி மறப்பம்மா, என்னால் எப்படி உன்னை மறக்க முடியும்? ஏசாயா 59 சொல்லுகிறார், நான் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறப்பா, உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன், நான் எப்படி மறப்பேன்? நான் என் கையில் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த வசனத்தை பார்த்து ஒரு நாள் ஒரு தெய்வ மனிதர் பேசி இருக்கிறார். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மனிதர் கேட்டிருக்கிறார், என்னையா, உலகத்தில் சுமார் 700 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கிறார்கள், 700 கோடி மக்களை எப்படி இந்த கையிலே வரைய முடியும்? உன் ஆண்டோடைய வேதம் பொய் என்று சொல்லியிருக்கிறார். உடனே இந்த தெய்வ மனிதர், அப்படியாப்பா, உன்னிடம் செல்போன் இருக்கிறதா? இருக்கிறது. அதில் யூடியூப் வருகிறதா? வருகிறது. ஃபேஸ்புக் வருகிறதா? வருகிறது. பேசுதெல்லாம் கேட்குதா? கேட்குது. எதனால கேட்குது? அதுக்கு நான் சிம் போட்டிருக்கோம்ல. அந்த சிம் எவ்வளோ பெருசு? அப்பந்தான் அவனுக்கு உணர்வு வந்தது. இவர் சொல்லியிருக்கிற, நீ கண்டுபிடித்தது ஒரு நக அளவு இருக்கிறதுக்குள்ளே இவ்வளவு தகவலை நீ வைக்க முடியுமானால், சர்வத்துக்கு மிதமானால் ஏன் உன்னை வரைய முடியாது, ஏன் உன்னை பார்க்க முடியாது என்றாராம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை யாருக்கு பிடிக்கவோ பிடிக்கலையோ, இந்த ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்கோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, நீ ஒருவேளை இந்த உலகம் தனக்கு பிடித்த நடிகரை நடிகைகளை பச்சை குத்தி கொள்ளுகிறது. எந்த நடிகராது என்னுடைய ரசிகர் என்று யாரையாவது பச்சை குத்தி கொள்ளிருக்கிறானா? இல்லை இந்த தலைவராது இவன் என்னுடைய தீவிர தொண்டன் என்று பச்சை குத்தி இருக்கிறானா? யோசித்து பாருங்க ஐயா. இன்னைக்கு தலைவனுக்கும் தலைவிக்கும் நடிகைக்கும் பச்சை குத்தி கொள்கிற ஒரு காலத்தில் வந்து இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு பிள்ளை என் சோமனை வந்தா, நான் கையை பார்த்துக்கிட்டேன். கையில் ஆங்காங்கே பிளேடு வச்ச அப்படி கிழிச்சது போல இருக்கிறது. நான் அப்போ சொன்னேன், ஏமா உன் கையில் இப்படி கிழிச்சிருக்க அப்படின்னேன். அது ஒரு கதைண்ணே அப்படின்னா. என்ன கதை சொல்லுமா அப்படின்னு. எனக்கு ஒரு நபரை பிடித்திருந்தது. இவனைத்தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கிடலை. உடனே போனேன். அங்கே இந்த நரிக்குறவர்கள் இருப்பார்கள்ல, அவங்ககிட்ட போய் சொன்னேன், அவன் பேரை எனக்கு எழுது அப்படின்னு. எழுதியாச்சு. உடனே எழுதியாச்சு. அவன் எழுதி விட்டுட்டான். வீட்டுக்கு வந்துங்க பார், நீ எனக்கு அவனோடு எனக்கு கல்யாணம் பண்ணிட்ட, இன்னைக்கு அவன் பேரை நான் பச்சை குத்தி இருக்கிறேன், இனி என்னை எவனுக்கு நீ கட்டி வைக்க முடியும்? ஏன்னா நான் அவன் பேரத்தை நான் பச்சை குத்தி இருக்கேன்னு சொல்லிட்டான். நடந்தது. இவர்கள் வேறு வழி தெரியாமல் அச்சாச்சு. ஒரே வருஷம் அண்ணனுடைய சுயரூபம் தெரிந்தது. இவளால் இருக்க முடியவில்லை. திரும்பி வந்தாச்சு. இப்போ அந்த பேரை என்ன செய்ய? ஐயோ, இதுதான் நடந்தது. சொன்னேன். நான் சொன்னேன், இது வீட்டுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் இவன் கட்டியிருக்கான். என்ன நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதாங்க அப்படின்னா. என் அன்பு சகோதரனே, சகோதரி, மனிதனுடைய அன்பு அப்படித்தான். நம்மளை நம்ப வைப்பா. நம்ம நினைச்சிருவோம், எப்போ நமக்காக என்னெல்லாம் செய்தார். ஆண்டவரை பாருங்களேன், இந்த முகரைய ஏசப்பாவுக்கு பிடிச்சி கையில் வச்சிருக்கிறாரா? யோசித்து பாருங்க. உங்க பக்கத்தில் உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஏன்னைய ஏசப்பா கையில் அப்படி வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. ஆமாங்க, நிறைய பேர் வீட்டுக்காரி எல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, முதல்ல எனக்கு இவதான் வேணும் இவன் தான் வேணும்னு சொல்லி கட்டியிருப்பா. அதுக்கப்புறம் போய் உன்னைய போய் கட்டின பிறகு மூஞ்சியும் முகரையும் அப்படித்தானே சொல்லுதாங்களா இல்லையா? உன் மூஞ்சும் முகரை. ஐயா, இந்த முகரையே ஒருவருக்கு பிடிச்சிருக்கு ஐயா. உன் வீட்டுக்காரனுக்கு பிடிக்காத இந்த முகரைய, உன் தாய் தகப்பனுக்கு பிடிக்காத இந்த முகரைய, உன் சொந்தத்துக்கு பிடிக்காத இந்த முகரைய ஒரு சர்வலோக ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சர்வலோக ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு ஐயா. சர்வலோக ராஜா ஐயா. நீங்க ஆராதிக்கிற தேவன், உங்களை வரைந்திருக்கிற தேவன் சாதாரணமான தெய்வம் அல்ல.
அவர் சர்வலோக ராஜா. அந்த ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன். எனக்கு ராஜாங்கையும் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாட்டிலே ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். அந்த ராஜாவுக்கு பிள்ளை இல்லையா. என்னதில்லை? உறங்கலை ஏசப்பா, நீங்கள்லாம் உறங்கலை. அந்த பிள்ளை இல்லாத ராஜா பிறந்த நாளை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாராம். பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது எல்லாரையும் வர சொல்லுவாராம். பிறந்தநாள் அன்னைக்கு எல்லோரும் கட்டாயம் அங்கே வந்துடணும், வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன தேவையோ அவங்களுக்கு, ஒருவேளை வெஜ்ஜு தேவையா நான்வெஜ்ஜு தேவையா என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு போகும்போது என்ன செய்யணுமா? வெறுங்கையோடு போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்களேன். வெறுங்கையோடு போகக்கூடாது. எதையாவது கொண்டு போகணும். ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்ச சேர் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு பொருட்கள் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச எதையாவது ஒன்று தூக்கிட்டு போகணும். வெறுங்கோயோடு மட்டும் போகக்கூடாதுன்னு பாரு. எல்லோரும் சாப்பிடுதாங்க. ராஜாவே சோத்திரம், சாப்பாடு க்ஷம 2 நேரம் எவ்வளோ சாப்பிடுவோம் அவ்வளோ சாப்பிட்டுட்டேன். இன்னும் பாருங்கள், எங்கள் வீட்டில் குக்கர் இல்லை, இன்னைக்கு குக்கர் எடுத்துட்டேன். ரைட்டுப்பா. அடுத்து ஒருத்தர் வருவான். ராஜாவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. போன வாரம் கேஸ் அடுப்பு தூக்கிட்டு போயிட்டேன்னா இந்த வாரம் நான் இதை விட பெரிய ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். ஒரு மைக்ரோ ஓவன் தான் இருந்துச்சு, நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரிப்பா போயிடுறேன். இப்படி ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போகிறாங்க. இந்த ராஜா நடு அந்த ஹாலில் ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரே ஒரு வாலிபன் போகிறான். காலையிலேருந்தே அவனு போகிறான். போய் நின்று காலை டிஃபன் முடிச்சாச்சு, மத்தியான சாப்பாடு முடிச்சாச்சு, வெளியே போகலை. அவன் வருவான். நான் பார்ப்பானா, இது இந்த சைடு இப்படி எல்லாம் பார்க்கறது, இந்த சைடு பார்க்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் உட்காந்துக்கிடுவான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட போவான். சாப்பிட்டுட்டு வருவான். மறுபடியும் இந்த வழியாக சுற்றி வருவான். இவர் ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தம்பி வாப்பா, நீ காலையிலே வந்துட்ட, நீ எதையுமே எடுத்துட்டு நீ வெளியே போகலையே, உனக்கு பிடிச்ச பொருள் எதுவுமே இல்லையா? இருக்குது. அப்போ எடுத்துகிட்டு போக வேண்டியது என்ன? போகிறேன், எனக்கு பிடிச்சது ஒன்று இருக்குது, நான் எடுத்துகிட்டு போயிட வேண்டாம் இருக்கேன். அப்போ நீ போப்பா, நீ எடுத்துகிட்டு போ. உன்னோடு வந்தவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்களே, அவங்க போனால் தவலையா போவாட்டா தவலையா, எனக்கு பிடிச்சதை நான் எனக்கு எடுத்துகிட்டு போக இருக்கிறான். நீ எடுத்துகிட்டு போடா. உனக்கு ஏதாவது இதில் பிடிச்சது இல்லைன்னாலும் சொல்லு, நான் அதை உனக்கு வாங்கி தந்துடுதேன் அப்படின்னு சொல்லியும். இல்லை, நீங்கள் வாங்கலாம் தர வேண்டாம், இங்கே எனக்கு பிடிச்ச பொருள் இருக்குது, நான் தூக்கிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறான். கொண்டுட்டு போனாச்சு. ஓடி போய் ராஜாவை கட்டி பிடிச்சிக்கிட்டான். இந்த ராஜா அழுதுருக்கிறார். உடனே சொல்லுங்க, ராஜாவே நான் உங்களை சூஸ் பண்ணாலும் நீங்கள் அழுதிகளோ அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா, இத்தனை வருஷமா நான் இதை தான்ப்பா ஏங்குனேன், எல்லாரும் எனக்குரிய பொருட்களை தான் எடுத்த வழியை என்னையே தேடலை, நான் வச்சிருந்த எல்லா பொருட்களையும் தான் கொண்டு போனா, நானும் யார் என்னையே தேடுவாங்க, யார் என்னையே அழைப்பாங்கன்னு நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் உட்காருவேன்ப்பா, ஒவ்வொரு வருஷமும் கதை காலையிலே இருந்துச்சு, இதை யாராவது வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்களா, இனி யாராவது என்னை ஏற்றுக்கிடுவாங்களா, நான் அந்த பொருட்களோட ஒரு பொருளாக உட்கார்ந்தது போல நானும் உட்கார்ந்துருப்பேன்ப்பா. எல்லாரும் எனக்குரியத்தை எடுத்துகிட்டு போனாங்களே ஒளியை என்னையே யாரும் எடுக்கலப்பான்னு சொன்னாராம். நான் இதை ஏங்கினேன் என்று சொன்னாராம். என் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் எஜமானம் அப்படித்தான் இருக்கிறார். நீ இது நாள் வரைக்கும் நீ ஆசீர்வாதத்தை மட்டும் தான் எடுத்துகிட்டு போன. ஏசப்பா எனக்கு சுகம் வேணும், என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட பணம் இல்லை, எனக்கு அதுக்கு ஒரு பணம் வேணும், எனக்கு என் வீட்டில் தருத்திரமாக இருக்குது, என் வீட்டில் தருத்திரம் நீங்கணும்னு தான் சொல்லிட்டு போனேன். ஏசப்பா வாங்கன்னு சொன்னீங்களா? நீங்கள் வாங்க டேடி, என் வீட்டுக்கு வாங்க டேடி, என்னால் என் பிரச்சனையை தாங்க முடியல டேடி, என்னால் என் வேதனையை தாங்க முடியல, என் சொந்தத்தில் இருக்கிற பிரச்சனையை என்னால் எப்படி சமாளிக்கனே தெரியலப்பா, வாங்கப்பான்னு கூப்பிட்டீங்களா? ஐயா, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய நெருக்கத்தை குறித்து, ஐயோ நெருக்கத்துக்கு ஒரு சொல்யூஷனை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, உதவி செய்ய அவரை கூப்பிட்டீங்களா? ஐயா வாங்க, என் வேலையில் இருக்கிற பிரச்சனையை பாருங்கப்பா, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, எத்தனை பேர் என்னை என் மேலே பொறாமப்பட்டு என்னை என்னதெல்லாம் செய்தாங்க, என்னால் தாங்க முடியல டேடி, இன்னைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவீங்களா? அவர் விரும்புகிறார், அவர் அதைத்தான் விரும்புகிறார். நீ வாங்குகிற உதவியை அவர் விரும்பவில்லை. அவர் சொல்கிறார், என்னை ஏற்றுக்கொள்வார் உண்டோ, என்னை யாராவது ஏற்றுக்கிட மாட்டாங்களா? என் ஆண்டுடைய ஏக்கம் இது. என் சகோதரனே சகோதரியே,
இந்த தெய்வம் அப்படித்தான். அன்றைக்கு அந்த 12 வருஷம் வியாதிக்காரி ஒவ்வொரு ஊரா போனையா, மாவட்டமா தாண்டி போனான், நாடா போனான். நாடா போனவன், மாவட்டமா போனவன் இந்த ஏசப்பாட்ட வரல. அதனால இந்த ஏசப்பா அப்படி நேர அவளை தேடி வந்துட்டேன். ஐயோ, என் பிள்ளை 12 வருஷம் பட்ட அவமானம் போதும், இனி இந்த பிள்ளை அவமானப்படக்கூடாது, இனி இந்த பிள்ளை வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லி அவளை தேடி வந்துட்டார் ஐயா. அவ கண்ணீரையும் மாத்திட்டாரு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், சகோதரனே சகோதரி, நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் வேதனையோடு வருத்தத்தோடு இந்த நாள் வரை வந்திருக்கலாம். நிஜமான இயேசு ரட்சகர் சொல்லுகிறார், அதை நீக்கத்தாப்பா நான் பிறந்தேன். நான் பிறந்ததின் நோக்கத்தையே அவங்க தெரியலையே. இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஏன் பிறந்தார் அதை தெரியலையேப்பா. என் பிள்ளைக்கு அதை தெரியலையே. நான் யாருன்னு என் பிள்ளைன்னு உணரலையே. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், எலிய மர பலகை வச்சு தான் பிடிப்பானா, அந்த மரப்பலகையை பிக்க முடியும் அந்த எலியால. அந்த எலி இதுக்கு முன்னாடி அதை விட பெரிய மரத்தெல்லாம் ஓட்ட போட்டு வெளியே வந்துடும். மாட்டையும் அதுக்கு பயந்து அந்த சின்ன மரப்பலகையை ஐயோ இனி அவ்வளோதான் நினைச்சு பயந்து இருக்குமா. யானை பெரிய கம்பெல்லாம் லேசா தூக்கிட்டு போயிடும், ஒடிச்சிரும். அந்த பாகன் வச்சிருக்க அந்த சின்ன கம்புக்கு பயப்படுமா? ஏன்? ஐயோ இது நம்மளை அடிக்கிற கம்பு, இது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, மண்டையில் இருக்குமா, இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எத்தாப்புரிய கம்பை தூக்கிடலாம், எத்தாப்புரிய கிளையை ஒடிச்சிடலாம், அந்த சின்ன கம்பை ஒடிச்சிடலாம்ங்கிற எண்ணம் அது இதயத்தில் வராதா? அதே போல் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போனேன், ஆண்டவருடைய நாமத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில் வச்சுட்டு போனோம். இது ஏசப்பாவை கூட்டிகிட்டு போகணுங்கிற எண்ணம் மட்டும் இப்போ வரைக்கும் இருந்திருக்கா? இன்னைக்கு அதை செய்வீங்களா? என் ஆண்டவர் நான் சொல்லுவேன், நீ அறியாது இருக்கிற ஒருவர் உன் அருகே தான் இருக்கிறார். நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் அருகே தான் இருக்கிறார். அவர் அதைத்தான் விரும்புவார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு ஊழியம் இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் எங்கள் ஊருக்கு மேற்க ஜோம் பண்ண போகிறது எனக்கு வழக்கம். எவ்வளோதான் இருந்தாலும் அப்படியே எத்தனை பேர் பார்க்க வந்திருந்தாலும் சரி, ஜபிக்க வந்திருந்தாலும் சரி, எப்படியாவது அவங்கள சீக்கிரம் அனுப்பிட்டு தனியாக போயிடுவேன். அப்போ ஒரு அருமையான ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா இது எங்களுடைய ஸ்கூல் தான், இந்த ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போயிருங்களேன், நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே உட்காந்துக்கோங்களேன், உங்களுக்கு நான் என்னென்ன வசதினாலும் செய்தையா, நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவன் நான் என்று சொன்னார். நானும் அவரை அறிந்திருக்கிறேன், பேசினதில்லை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு சொன்னார், என்கிட்டையும் ஒரு சாட்சி இருக்கு ஐயா, என்கிட்டையும் ஒரு சாட்சி இருக்கு அப்படின்னாரு. என்ன சொல்லுங்கன்னு சொன்னார். நான் இந்த பகுதியில் உள்ள இந்த பெரிய மன்னருடைய மகன். எங்கள் குடும்பம் பெரிய ஒரு குடும்பம், வசதி வாய்ந்த ஒரு குடும்பம் என்பதனாலே எனக்கு எதிரிகள் அநேகம் இருந்தார்கள். எங்களுடைய தாய் என் தகப்பனை விட்டு பிரிந்ததினாலே என் தகப்பன் வழியில் உள்ளவர்கள் என்னை கொண்டுவிடக்கூடாது என்பதற்காக என்னை மதுரையில் படிக்க வச்சுருந்தாங்க. நான் மதுரையில் தான் படித்து வளர்ந்தேன். எனக்கு தகப்பன் இல்லாததினாலே, என்னுடைய தாயின் வளர்ப்பில் நான் வளர்ந்ததினாலே, என் தாய் இங்கே இருந்ததினாலே என் இஷ்டம் போல் வாழ்ந்தேன். எல்லா பாடத்திலும் அரியர் தான். நான் பாஸ் ஆனதே கிடையாது. என் காலேஜில் சேராத, வம்பு இருக்காது, இழுக்காத, சேட்டை இருக்காது, எல்லா நாளும் என் பேர் அங்கே அடிபடும். அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை பார்க்க வரேன்னே சொன்னிச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எங்கள் அம்மா ஒரு டீச்சர். அப்போ இங்கே உள்ள என்னுடைய காலேஜில் உள்ள ஒவ்வொருத்தர்ட்டையும் மேமிட்ட கேட்பாங்க, என் பிள்ளை எப்படி படிக்குன்னு கேட்பாங்க. அப்போ என் பிரச்சனையெல்லாம் சொல்லிடும், என் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நான் எத்தனை அரியர்னு கேட்டால் அத்தனையும் சொல்லிடுவாங்களே. நான் என்ன செய்யன்னு சொல்லி அவங்க வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னகட்டி சோமண்ண ஆரம்பித்தாங்களாம். அப்பா எனக்கு அப்பா இல்லை, அதனால் நான் எப்படி வளர்ந்துட்டேன். எனக்கு அப்பா இருந்திருந்தா என்னை கண்டித்து வளர்த்துருப்பாங்க தானே. என்னை அப்பா இல்லாததுனால என் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டேன் நான். எனக்கு அப்பாவா என்ன நீங்கள் இருங்க டாடி, நான் இனி பிரியமாக வாழ்வேன்ப்பா, என்னை தயவு செய்து மன்னிங்க, எப்படியாக என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு முதல் காரணம் எனக்கு அப்பா இல்லை, அதனால் நான் இப்படி வாழ்ந்துட்டேன். இல்லைன்னா நான் என்னை அடக்கியிருப்பார்லா. என் தகப்பனா இருந்திருந்தாலும் என்னை இங்கே அனுப்பியிருக்க மாட்டாங்க. என் தகப்பன் என்னை கேட்டிருப்பாரு, நீ என்ன செய்துன்னு கேட்டிருப்பாரு, பார்க்க வந்திருப்பாரு. நான் அவருக்கு பயந்து
சில காரியங்களுக்கு போயிருக்க மாட்டேன், நண்பர்களோட சேர்ந்திருக்க மாட்டேன், நல்லா படிச்சிருப்பேன். எனக்கு முதல் காரணம் எனக்கு அப்பா இல்லை, அதனால் நான் இப்படி வந்துட்டேன்னு சொல்லி அழுதுருக்கிறார். ஒரு வாரமாக எழுதிருக்கிறார். என்ன ரிசல்ட்? இப்போ அநேகருக்கு பக்தி வரும். எங்கள் வீட்லேயும் அப்படித்தான். என் பையனுக்கும் பக்தி வரும். பரீட்சை எழுதிட்டு வந்தா, ஆமாம், பரீட்சை போவதுக்கு முன்னாடி பரீட்சை எழுதிட்டு வந்தால் ரொம்ப பக்தி வரும். இங்கே நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா உங்கள் வீட்லேயும் நிறையா அப்படித்தான் பக்தி வரும் போல் தெரியுது. அந்த பக்தி நிறையா வந்ததுனால ஒரு வாரம் அழுதுட்டார். ஒரு வாரம் கழித்து அவங்க அம்மா வருது. இவரும் காரில் போகிறப்போ அந்த வாட்ச்மேன் கேட்டுருக்கிறார், ஏபி என்னடா நீ செஞ்சேன்னு இருக்கிறாரு. இவர் நினைக்க, இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்துச்சோ தெரியலையே, இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துச்சோ தெரியல, இன்னைக்கு ரிசல்ட் நாளை, இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன செய்வேன், இன்னைக்கு எங்கள் அம்மா வேற வந்திருக்கே தெரியலையேன்னு சொல்லி இதயத்திலே சொல்லிட்டு போனார். அப்பா எனக்கு நீங்கள் தான் அப்பாப்பா, எனக்கு இன்னும் முடியாத ஆண்டவரே, எனக்கு நீங்கள் அப்பாவா வரணும், இனிமேல் அப்பாவா வரணும்னு சொல்லியிருக்கிறார். உள்ள போவையும் அங்கே சொல்லியிருக்காங்க, எப்படி பாஸ் ஆனடா, நீ எப்படி பாஸ் ஆகி வெளியே போவேன்னு நினைச்ச, எப்படி நீ ஏதோ ஒன்று பண்ணிட்ட, என்ன பண்ணினேன்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லுறார், எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன், எங்கள் அம்மா ஒன்று கேட்டிருக்கு, என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லு. ஏசப்பாங்கிற ஒரு தெய்வத்தை நான் அப்பாவா ஏற்றுக்கிட்டோமா, அவரை தான் நான் சொன்னேன் அப்பான்னு கூப்பிட்டேன். நான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவர் மயங்கிட்டார். என்ன செஞ்சிட்டாரா அப்படி சொன்னார். அவர் சொன்னார் மயங்கிட்டார். நான் அப்பான்னு கூப்பிட்டதை இந்த ஏசப்பா கேட்டு மயங்கி எனக்கு எல்லாத்தையும் சாதமாக்கிட்டாருன்னார். இன்னைக்கு எனக்கு நான் அதை தான் சொல்ல போகிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஏசப்பாவை நீங்கள் இந்த 24 இந்த 25 வரைக்கும் நீங்கள் ஒரு ஆசீர்வாத பொருளாக மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காம இன்றைக்கி நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா? அந்த வாலிபன் நல்ல ஒரு முடிவு எடுத்தான். அவன் வீட்டுக்கு போவது எப்படி போயிருக்கும் பாருங்களேன். கடந்த நாளில் நம்முடைய பகுதிக்கு முதலமைச்சர் வந்தார். நான் இப்போ காரில் வந்தேன், ஒரு வேகத்தோடு இல்லை, எல்லா வேகத்தோடையும் எடுத்துட்டாங்க. அன்னைக்கு அதே போல் அந்த ஏழை அந்த வாலிபனுடைய வீட்டுக்கு இந்த ராஜா போனார்னா இவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இவன் வீடு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இவன் வீட்டுக்கு அங்கேயா போயிருப்பான், அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கும். டே நீ என்னடா வச்சிருக்கிற, இங்கே வாடா, இனி நீ இருக்கிறது அந்த வீடு இல்லைடா, அந்த சின்ன வீடு இல்லை, அந்த சின்ன தெருவு இல்லை, அந்த ஒன்றுமில்லாத அந்த ஒன்று வெறுமையான வீடு இல்லை, நீ இங்கே வான்னு சொல்லி அரண்மனைக்குள்ள தானே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்படித்தானே? இவன் அதுக்கப்புறம் யாருக்காவது எனக்கு வேலை கொடுங்கய்யா, நான் கொத்தனாருக்கு கையாளாக வரேன், இல்லாட்டி ஒரு களை எடுக்க வரேன்னு சொல்லி இவன் கையை கட்டி வேலைக்கு போயிருப்பானா? சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், வேலைக்கு போயிருப்பானோ? என்ன ஒரு ராஜாவை சொந்தமாக்கிட்டானே, ராஜாவை சொந்தமாக்கிட்டான். அப்போ அவனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதைத்தானே ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய இருக்கிறார். எல்லோரும் எழுதுருங்களேன், இந்த இயேசுவின் ரட்சகரும் இந்த ராஜாதி ராஜாவும் அதைத்தான் விரும்புகிறார். என்னை ஏற்றுக்கொள்வார் உண்டோ, என்னை ஏற்றுக்கொள்வார் உண்டோ என்று தான் பார்க்கிறார். நீ அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? என் சகோதரனே சகோதரியே, அவளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? இன்றைக்கு இந்த தெய்வாதி தேவன் உன்னை அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை வேளை முழுவதிலும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் காணப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற நாங்கள் வறுமையாக சென்று விடாதபடி கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. விசேஷமாக செய்தி தர வந்திருக்கிற உம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஜாஷ்வா டிவியிலிருந்து வந்திருக்கிற ஊழியர் தினகரன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல சத்தியத்தை அவர்கள் தரவும், அதன் மூலமாக எங்கள் இருதயங்கள் புதிதாக்கப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாமல்ல இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.